இப்போ சினிஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் டைரக்டர் பூராமே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க. தேர் வெரி சக்ஸஸ்ஃபுல். சினிமா இண்டஸ்ட்ரியிலாம் இருக்கார். 5 வருஷத்துக்கு தொழுவார். அவர் வேலையை மட்டும் பாட்டு வந்துடுவார். முஸ்லீம் பெண்கள், இளம் பெண்கள் வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடியதையும் நாம் வந்து பார்க்கணும். 1-2 பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ குதிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க, நீங்கள் ஒரு முஸ்லீம் பெண்கள் பண்ணுறது நீங்கள் ஏதாவது என்ன சின்ன குழந்தைங்க பண்ணுறாங்க. அது வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு விட்டுறணும். அது வந்து என்னை பொறுத்தவரை அப்படின்னா அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அவங்க வந்து பெரிய ஆபாசமான ட்ரெஸ் போட்டுலாம் ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. சில விட்டுறாங்க, சுடிதார் போட்டிருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ அதுக்கு அமௌண்ட் கிடைக்குது, அவங்களுடைய வறுமையில் இருக்காங்க. ஸோ அந்த வறுமையில் இருக்கிற டைமில் நீங்கள் அதை யோசிக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையங்கள், அதே போல் போலிங் ஸ்டேஷன், ஓட்டிங் அந்த இதில் வந்து முகத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறவங்க கேட்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ லாஸ்ட் வீக்கில் நீங்கள் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஆண் வந்து எப்படின்னா அந்த நிக்காப்புங்கிறது கண்ணு மட்டும் தெரியுது, தன்னுடைய கையை மறைச்சு க்ளவுஸ் போட்டிருக்கான். இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உள்ளவங்களாம் அவனை அடித்து எல்லாத்தையும் கழட்ட சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஹிஜாப் போடுறது வந்து ஷரியத் பிரகாரம் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வந்து காமிக்கணும், மணிக்கட்டை காமிக்கணும். மற்றபடி நீங்கள் ஒழுக்கமான ஆடையை நினைச்சுக்கோங்க. இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் இந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணுங்க என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோள் கூடாது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு இந்த பிற பொருள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியிருக்குது. ஒரு 6-7 லட்ச ரூபா செலவழிக்குது. 25,000 என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த 2004 பேருக்கு மட்டும் மானியம் கொடுத்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க 75 லட்சம் இஸ்லாமியர்களுக்கும் ஏதோ பண்ணுற மாதிரி கட்டமைப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஹஜ்ஜு மானியம் வேண்டாங்க, என்ன ஒரு 5-6 கோடி கொடுப்பாங்க, வேண்டாங்க நீங்கள் இது பண்ணுங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து வேறு எதுலையோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மானியத்துக்கு எங்களுக்கு கொடுக்க தொகையை அவங்களுக்கு கொடுங்க. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது, அங்கே வந்து கல்லூரிகளை கட்டலாம். ஹஜ்ஜு கமிட்டியும் அந்த மானியத்தை நிராகரித்து சரண்டர் பண்ண திருப்பி அரசாங்கத்தில். படிப்பு இல்லாதனால அந்த விழிப்புணர்வு இல்லை. நம்முடைய துணை முதல்வர் இருக்காங்க இல்லையா, சேப்பக்கம் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 50% ஓட்டுக்கு மேலே வந்து இஸ்லாமியர்கள் தான் போட்டிருக்காங்க. பல்கலைக்கழகங்களில் வந்து சிண்டிகேட் மெம்பர் இல்லை, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து யாருமே இல்லை, போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஆள் இல்லை, மகளிர் வாரியம் இருக்கு இல்லையா அதில் உறுப்பினர்கள் இல்லை. அப்போ எம்எல்ஏங்க முறையில் நீங்கள் உங்களை பார்க்கணும், அந்த ஜமாத்துக்காரங்க போய் பார்க்கணும், மனு கொடுக்கணும், டெப்டி சிஎம்ங்க வகையிலும் கொடுக்கணும். இந்த கலெக்ட் பண்ண தொகையை வந்து சங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா இதை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 20 லட்ச ரூபா கொடுக்குது. உங்களுக்கு என்ன தொழில் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். பல பெண்கள் என்ன பண்ணாங்க, டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க, ஜாக்கெட்லாம் தச்சு விற்கிறாங்க, சொட்டர் தச்சு விற்கிறாங்க. அவங்க தன்னிச்சையாக சின்ன சின்ன தொழில் பண்ண முடியும். Q7 நேயர்களே, இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் சந்திக்க இருப்பது சமூக ஆர்வலர் டாக்டர் பீர் முகமது அவர்கள். இஸ்லாமிய சமூக அரசியல் சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வராரு. இன்றைய நிகழ்ச்சியிலும் சில முக்கியமான கேள்விகள் அவரிடம் கேட்க இருக்கின்றது, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வாழ்த்துக்கள். சார், இஸ்லாமியர்களுடைய 5வது புனித கடமைன்னு சொல்லக்கூடிய ஹஜ் யாத்திரை, அதற்கான காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. மக்கள் அதற்காக தயாராகிட்டு வராங்க. இந்த ஹஜ் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இஸ்லாத்தில் உங்களுக்கு தெரியும், அடிப்படையான வந்து கடமைகள் 5ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹஜ் வந்து 5வது கடமை. ஏன் 5வது கடமைன்னா, மற்ற கடமையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே நிறைவேற்றலாம். இந்த 5வது கடமை அப்படின்னா பொருளாதார ரீதியாக வந்து யார் வலுவாக இருக்காங்களோ அவங்க தான் நடத்தணும். அவங்களுக்கு தான் வந்து இந்த கடமை கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு இந்த பிற பொருள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியிருக்குது. அப்போ எல்லாரும் போயிட முடியாது. இது யாருன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான் இந்த ஹஜ்ஜுக்கு போக முடியும். அவங்களுக்கு தான் கடமையும் கூட. அவங்களும் பொதுவாக எல்லா கடமைகளும் நிறைவேற்றிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். இஸ்லாம் வந்து ஒரு அருமையான எல்லாத்தையுமே வகுத்து வச்சுருக்குது. ஸோ எது யார் கடமை, எப்படி கடமைகளை அவங்க செய்யணும், பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக அப்படிங்கிறதுல. ஸோ இந்த ஹஜ்ஜுங்கிறது 5வது கடமை. இது வந்து அவங்க நிறைவேற்றணும்னு சொல்லுங்களேன். இது ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. மானியம் வந்து யார் கொடுப்பாங்க? பொதுவாக ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மானியம் கொடுப்பாங்க. நமக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 6-7 லட்ச ரூபா ஆகும். வசதியாக தான் போக முடியும். ஆமாம், ஏன்னா மானியம் வந்து அரசாங்கம் கொடுக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொடுத்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் நிப்பாட்டிட்டாங்க அந்த மானியத்தை. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஆளுக்கு 25,000 கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். முதல் முறையாக போகிறவங்களுக்கு 25,000. ஆமாம், நான் அந்த 25,000 வந்து எப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு 6-7 லட்ச ரூபா செலவழியுது. இந்த 25,000 என்ன பிரயோஜனம்?
ஸோ எப்படி அதை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் யாரும் எந்த இஸ்லாமியர்களும் டிமாண்ட் பண்ணவும் இல்லை, டிமாண்ட் இல்லாமல் கொடுத்தாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டிமாண்ட் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு மானியம் வைங்களேன், அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் நிறையா பேர்கிட்ட பேசினால இந்த மானியத்தினால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு 2000 2400 பேர் தான் வருஷம் போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஹஜ்ஜிக்கு. ஸோ இந்த 2004 பேருக்கு மட்டும் மானியம் கொடுத்துட்டு இன்னும் இப்போ தமிழகத்தில் இருக்க 75 லட்சம் இஸ்லாமியர்களுக்கும் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்தோடனே ஹஜ் கமிட்டி வந்து இதை வந்து நிராகரிச்சிருக்கணும். ஏன் இதை அக்செப்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஹஜ் மானியம் வேண்டாங்க, என்ன ஒரு 5-6 கோடி கொடுப்பாங்க, வேண்டாங்க நீங்கள் இது பண்ணுங்கள், இஸ்லாமியர்களுக்கு வந்து வேறு எதுலையோ கஷ்டப்படுறாங்க, ஸோ இந்த மானியத்துக்கு எங்களுக்கு கொடுக்க தொகையை அவங்களுக்கு கொடுங்க. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது, அங்கே வந்து கல்லூரிகளை கட்டலாம், கல்லூரியில் கட்டி அந்த கல்லூரி வந்து வக்ஃபு வாரியத்தை கொடுத்தா வச்சுக்க நிர்வாகம் பண்ணுவாங்க. ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட், அவங்களே ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் மாதிரி குறைஞ்ச ஃபீஸ் வாங்கினா வச்சுங்களேன். ஸோ அங்கே நிறைய இஸ்லாமியர்களுக்கும் வேலை கொடுக்க முடியும், கொஞ்சம் மாற்றுமூல சகோதரருக்கும் வேலை கொடுக்க முடியும். கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாருமே படிப்பாங்க, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஹஜ் கமிட்டியும் அந்த மானியத்தை நிராகரித்து சரண்டர் பண்ண திருப்பி அரசாங்கத்தை சரண்டர் பண்ணி வேறு ரெக்வஸ்ட் பண்ணி வேறு நல்ல காரியத்தை கொடுங்க. இப்போ ஹஜ்ஜு சம்மந்தமான தகவலை ரொம்ப விரிவாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த கேள்வி, இப்போ இஸ்லாமிய சமூகம் சார்ந்து பல கோரிக்கைகள் மக்களிடத்தில் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து குறிப்பாக வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த கட்சி தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் இவங்களை சந்தித்து அந்த கோரிக்கைகளை வலியுறுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. அவங்க வாக்களிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிக்கள் அவங்களிடம் வந்து முறையாக இவங்க தங்கள் கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்களா? இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு மனு மாதிரி எடுத்துடுறாங்க, எழுதிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு யார் முஸ்லீம் எம்எல்ஏ கேட்குறாங்களோ அவங்கள பார்க்குறாங்க, இல்லைன்னா அமைச்சரை பார்க்குறாங்க. அமைச்சரை பார்க்க தப்பு கிடையாது, முஸ்லீம் எம்எல்ஏக்களை பார்க்கலாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றை மறந்துடுறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து எப்படின்னா இவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. எல்லா பார்ட்டி மக்களுக்கும் இவங்க ஓட்டு போட்டு தான் அவங்க வராங்க. அந்தந்த பகுதியில் உள்ள வந்து நீங்களுடைய எம்எல்ஏக்களையோ இல்லை எம்பிக்களையோ நீங்கள் அந்த ஜமாத்துக்காரங்க போய் பார்க்கணும், பார்த்து உங்கள் கோரிக்கையை கொடுக்கணும். எங்களுடைய சமுதாயத்துக்கு இதெல்லாம் நீங்கள் தரணுங்க, நாங்கள் பின்தங்கி இருக்கோம். நீங்கள் சொல்லிங்களா இடஒதுக்கீடு சொல்கிறீங்க இல்லையா, சச்சார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து ஏன் உங்க மட்டும் கொடுக்கணும், எல்லாருமா சேர்ந்து அழுத்தம் கொடுக்கட்டுமே. ஏன்னா இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க, எங்களுக்கு இது வந்து நியாயமான கோரிக்கை அப்படின்னு அழுத்தம் கொடுக்கட்டுமே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணேன், இப்போ நம்முடைய துணை முதல்வர் இருக்காங்க இல்லையா, சேப்பாக்கம் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 50% ஓட்டுக்கு மேலே வந்து இஸ்லாமியர்கள் தான் போட்டிருக்காங்க. அப்போ எம்எல்ஏங்க முறையில் நீங்கள் உங்களை பார்க்கணும், அந்த ஜமாத்துக்காரங்க போய் பார்க்கணும், மனு கொடுக்கணும், டெப்டி சிஎம்ங்க வகையிலும் கொடுக்கணும். அதே மாதிரி ரூலிங் பார்ட்டியை பொறுத்தவரை இப்போ வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, கனிமொழி அம்மா, தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 70,000 ஓட்டுக்கு மேலே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கடமை இருக்குது, அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கிறாரு, இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காங்க, அவங்க ஏடிஎம்கே. இப்போ அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் நிறைய, அவங்க வந்து ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரி தான் பழகுவாங்க அந்த திண்டுக்கல் எம்எல்ஏ. அப்போ அவங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களையுமே பார்க்கணும். அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் இது வந்து நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கும்போது பலதரப்பட்டவங்க என்னென்னா இஸ்லாமிய மக்கள் வந்து உங்களுக்கு பொதுவான கோரிக்கைகள், இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன நீட் இருக்குது, பல்கலைக்கழகங்களில் வந்து சிண்டிகேட் மெம்பர் இல்லை, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து யாருமே இல்லை, போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஆள் இல்லை, மகளிர் வாரியம் இருக்கு இல்லையா அதில் உறுப்பினர்கள் இல்லை, இப்படி எல்லா பக்கமே உங்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சென்னையில் வந்து கொடுத்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பார்த்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து டிமாண்டை கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது நிறைய இடங்களில் முஸ்லீம் பெண்கள் வந்து முகத்தை வந்து மூடி அவங்க போகிறத நம்ம பார்க்குறோம். இது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையங்கள், அதே போல் போலிங் ஸ்டேஷன், ஓட்டிங் அந்த இதில் வந்து முகத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறவங்க கேட்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. சில பேர் வந்து முகத்தை நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து எப்படி நம்ம அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மகளிர் உதவும் சங்கத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்போம். அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னா அடையாளப்படுத்தணும், அவங்களுடைய முகத்தை பார்த்து தான் கையெழுத்து போடணும். ஸோ இந்த அம்மா கையெழுத்து போடக்கூடிய டைமில் அவங்க வந்து ஒத்துவிட மாட்டேன்ட்டாங்க. ஏன் முகத்தை காட்டுங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சி ஆகிப்போச்சு. பக்கத்தில் என் கூட என்ன ஹாஜியார் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அது எப்படிங்க அப்படின்னாரு. நான் என்னால் தாங்க முடியல, தப்புங்க அது, நீங்கள் ஃபேஸை காட்டி தான் வேணும், அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரு, இவங்க தான் கையெழுத்து போடுறாங்களா, அவங்களுக்கு தெரியணுமா இல்லையா. அதே மாதிரி ஏர்போர்ட்டில் ஒர்க்காக நடந்தது, வேறு வழியில் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணுங்க கட்டாயமாக. நம்ம கேவிஎஸ் ஹபீப் அஹமது அவங்க ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் டாக்டர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஹிஜாப் போடுறது வந்து ஷரியத் பிரகாரம் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வந்து காமிக்கணும், மணிக்கட்டை காமிக்கணும், மற்றபடி நீங்கள் ஒழுக்கமான ஆடையை நினச்சிக்கோங்க.
அப்போ இதில் எந்த கான்ட்ரவர்சியும் வராது. நீங்கள் உள்ளே இருக்கிறது வந்து இப்போ போசட்டா பெண் தான் அப்படின்னு தெரியும். இப்போ லாஸ்ட் வீக்கில் நீங்கள் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஆண் வந்து எப்படின்னா அந்த நிக்காப்புங்கிறது கண்ணு மட்டும் தெரியுது, தன்னுடைய கையை மறைச்சு க்ளவுஸ் போட்டிருக்கான். இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உள்ளவங்களாம் அவங்கள அந்த அவனை அடித்து எல்லாத்தையும் கழட்ட சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ இதே சந்தேகம் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் விமன் போடும்போது வரமா இல்லையா? இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்று கூடி இதை தவிர்க்கணும். இதை தவிர்த்தா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து நமக்கு வந்து கட்டாயம் வந்து குறைக்கலாம், இல்லை தவிர்க்கலாம். இந்த சமுதாயத்தையும் கெட்ட வராது, இவங்களுக்கும் வந்து இழுக்காயிரும். ஏன்னா சந்தேகப்பட்டு நாளைக்கு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணை பாதிக்கப்படலாம் இல்லையா? அப்போ என்ன சரியத்தில் சொல்லியிருக்கோம், உங்களுடைய முகத்தை காட்டுங்க, மணிக்கட்டை காட்டுங்கன்னா அதை காட்டு போலாங்க. இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் இந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணுங்க என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோள் கூடாது. சார், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்களில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்களில் முஸ்லீம் பெண்கள், இளம் பெண்கள் வந்து இந்த டான்ஸ் ஆர் ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடியதையும் நாம் வந்து பார்க்குறோம். முஸ்லீம்கள் வந்து சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, கடுமையாக அவங்கள விமர்சிக்கிறாங்க. இந்த போக்கை வந்து நீங்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து உண்மைதான். அப்படி நிறையா பேரில் அப்படி ரீல்ஸு நீங்கள் சொல்ல மாதிரி மீம்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி தெரியலையே. என்னமோ 1-2 பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ குதிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க. நீங்கள் ஒரு முஸ்லீம் பெண்கள் பண்ணுறது நீங்கள் ஏதாவது இல்லை பெண்கள் நீங்கள் பொத்தம்போதும் சொல்லக்கூடாது. ஏதோ 4-5 பேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது என்ன சின்ன குழந்தைங்க பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு விட்டுறணும். அது வந்து என்னை பொறுத்தவரை அப்படின்னா அதை பெருசுப்படுத்தக்கூடாது. என்னமோ சும்மா அது பண்ணுறாங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அது வந்து அவங்களுடைய எல்லாம் மீறி போகக்கூடாது. நான் அதான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு இப்போ ஆசை இருக்கையெல்லாம் கூட படிக்கிறவங்க வைக்கிறவங்க எல்லாம் பண்ணக்கூடியதுன்னா அதை பார்த்து ஒரு டெம்ட் ஆவாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் அதை ஆஃப் ஆகிடுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கூடாது நான் நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்களே ஃபத்துவா, அது மாதிரி ஹராம் இப்படிலாம் நம்ம பேசலாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போகும். அது அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதெல்லாம் மற்ற சமுதாயத்துக்காரங்களும் வேறு மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டு, ஏதோ பாடினா ஜாலியாக இருந்தோம், ரைட்டு, பொழுத கழிச்சமாக முடிஞ்சுது. அவங்களுடைய எல்லையை மீறிடக்கூடாது. அவங்க எது முக்கியம்னா அவங்களுடைய படிப்பு முக்கியம். ஸோ அவங்களுடைய சார்ந்த சமூகம் முக்கியம், அவங்களுடைய ஃபேமிலி முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கலங்கம் ஏற்படுத்தாமல் அவங்க வந்து அவங்க டெவலப் பண்ண பார்க்கணும். இப்போ இதே நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ குழந்தைங்க சின்ன பொண்ணுங்க டான்ஸ் ஆடுதுன்னு, இப்போ அடுத்து அவங்களே வந்து உட்காந்து +2 முடித்து வந்து ஒரு பெரிய லெவலுக்கு படித்து வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அதுக்கு தக்க நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி அவங்கள வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வந்து ஏதாவது ஊன் பண்ணுற விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக வந்து இதை அவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி படிங்க, அந்த பொறுப்பு வந்தோன்னு வச்சுக்கலாம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடுவாங்க. என்னை பொறுத்தலாம் வந்து சில உதாரணங்கள் சொல்லணும். கேரளா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படின்னா எல்லாமே இபாதத்தான் இருப்பாங்க, இஸ்லாமிக்காகவும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இப்போ சினிஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸு டைரக்டர் பூராமே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க. தேர் வெரி சக்ஸஸ்ஃபுல், தெரியுமா? அது வந்து ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஸோ அதனால் அவங்க எல்லையும் மரியாமல் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க வந்து தொழுதுட்டு போய் தான் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேமராமேன் இருக்கார், 5 வகுத்து ஒழுங்காக தொழுவார், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிலாம் இருக்கார், 5 வகுத்து தொழுவார், அவர் வேலையை மட்டும் பாட்டு வந்துடுவார். இது மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி தவிர்க்கப்படணும், அது வந்து ஹராம் ப்ரொஹிபிட்டட்னு ஒதுங்கினா அப்போ கஷ்டம். நாம் வந்து இருக்க நம்ம வந்து பெரும்பான்மை மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கும் மற்ற சமுதாயங்கள். அப்போ நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்காண்டி ஹராமான வழியில் சேர்ந்து சொல்ல வரல. சமுதாய பார்வைங்க நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய எல்லையை மீறக்கூடாது. நான் தான் அதை சொல்லுவேன். அந்த பெண்கள் சரி, இப்போ சில பெண்கள் வந்து பணத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. இப்போ வீடியோ போட்டால் நிறைய கொஞ்சம் பணம் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி பெண்கள் அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த பணத்தை நீங்கள் தருவீங்களா, நாங்கள் பணத்துக்காக வேண்டி இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் சொல்ல சார் தான், ஒரு அவங்களுடைய பார்வையில் பார்த்தா சரி எனக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பணத்துக்காக என்ன செஞ்சிடலாமா, எதுவும் செஞ்சிடலாமாங்கன்னா அது தவறு. அவங்க வந்து பெரிய ஆபாசமான ட்ரெஸ் போட்டுலாம் ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. செலவு கொடுத்தாங்க, சுடிதார் போட்டிருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏதோ அதுக்கு அமௌண்ட் கிடைக்குது, அவங்களுடைய வறுமையில் இருக்காங்க. ஸோ அந்த வறுமையில் இருக்கிற டைமில் நீங்கள் அதை யோசிக்கணும். ஸோ உங்களால் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்கள் ஜமாத் சார்ந்தவங்க அதை பண்ணியிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ இப்போ அதுக்குள்ளே நிறையா போகணும்னா ஏதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னு அதனால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லையை மீற மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் அப்படி ரொம்ப ஆபாசமாக இருக்க மாதிரி தெரியல.
அதனால் வந்து அது எல்லை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லை மீறாமல் இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது. என்னதான் இருந்தால் கூட அவங்களுடைய நாளை அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்க படிக்கணும், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறக்கூடிய வழியை பார்க்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி அவங்க முன்னேறணும். ஸோ அதைத்தான் கான்சன்ட்ரேட் பண்ண தவிர இது வந்து பண்ண வந்து தற்காலிகமாக வச்சுக்கிட்டு விட்டுறணும். இந்த தற்காலிகம் வந்து எல்லை மீறக்கூடாது. அதனால் இதை பெருசாக நினைக்கக்கூடாது, இக்னோர் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபத்தா அவுட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கட்டை வழங்கினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரம்ஜான் மாதம் வரும்போதும் அரசாங்கம் வந்து இலவசமாக அரிசி தருவாங்க. இப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்து வரவேற்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து ஏன் அரிசி வாங்குறது கூட முஸ்லீம்கள்ட்ட காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் ஏற்படுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கலந்து பேசக்கூடிய டைமில் அதில் சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து நம்ம தான் முஸ்லீம் பெரியவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி தான் நோம்பு கஞ்சி காய்ச்சிருவாங்க. அந்த நோம்பு கஞ்சி வந்து இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லை, மற்ற மக்களும் அந்த நோம்பு கஞ்சி விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தது. இது வந்து நம்மளுடைய முன்னாள் முதல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அது. பட் இதை நான் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க நகர்ப்புறத்தில் வந்து இது வந்து பெருசாக அது யூஸ் இல்லைங்க, ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள நிறைய அதை பயன்படுத்துகிறாங்க, அங்கே வந்து நோம்பு காய்ச்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய மேட்ரு இது வந்து பெருசாக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வருஷம் மட்டும் என்கிட்ட பேசினாங்க. பட் திருப்பி வந்து போன ஆண்டுகள்லாம் கொடுத்த அரிசி ரொம்ப நல்ல அரிசின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல அரிசியை கொடுக்குறாங்க, அது நம்ம கொஞ்சம் அப்படியே காய்ச்சிடும்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த அரிசினால ஒன்றும் இல்லை. அது எல்லாரும் ஏன்னா பசியோடு இருக்க மக்கள் சாப்பிட்றாங்க. அது முஸ்லீம் சமுதாய மக்கள் இல்லை, உங்களுக்கு தெரியும், நோம்பு கொஞ்சம் வந்து எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. அதில் வந்து ஒரு பெருசாக வந்து கான்ட்ரவர்சி உண்டாக வேணாமே அப்படின்னா என்னுடைய கருத்து அது. சரி, இப்போ அடுத்த கேள்வி, இப்போ நீங்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் உதவும் சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக வந்து இருக்கிறீங்க. நிறைய பெண்களுக்கு உங்கள் அமைப்பின் மூலமாக உதவி செய்கிறீங்க. உங்கள் அமைப்பு எந்தெந்த மாதிரியான உதவிகளை பெண்களுக்கு வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து நீங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் நிலை எப்படி இருக்குது, நம்ம ஊரில் எப்படி இருக்குது, இது நம்ம ஊரில் வந்து இஸ்லாமிய பெண்கள் படித்து முடிச்சுட்டு அவங்க தொழில் தொடங்கலாமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்விங்க. ரொம்ப சமூக சிந்தனையோடு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இது கட்டாயம் எல்லாரும் தெரியணும். அது முஸ்லீம் பெண்கள் உதவும் சங்கம்னு இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்குது. அது 2008 வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு ஏற்படுத்தினது. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய பெண்கள், ஏழை பெண்கள், அவங்க வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காகவும் அவங்கள வந்து தொழில் முனைவராக மாற்றணுங்கிறதுக்காக வேண்டியும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கங்கள். இது வந்து அரசாங்கத்தினுடைய பார்வையில் மேற்பார்வையில் தான் அந்த சங்கம் நடக்குது. இது யாருன்னா அந்த சங்கத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு யார் தலைவர், அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் தான் தலைவர். அந்த மாவட்டத்தினுடைய வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பொருளாளர். அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த மாவட்டத்தில் சமுதாயத்தில் ஒரு முக்கியஸ்தர், ஒரு நல்ல திறமையாக வேலை செய்யக்கூடியவர் அந்த செக்ரட்டரியாக போடுறாங்க. மற்ற எல்லாமே அஃபீஷியல்ஸ் தான். இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த சங்கத்தில், அதாவது 10 லட்ச ரூபா அந்த முஸ்லீம்ஸ் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கலெக்ட் பண்ண தொகையை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அந்த சொசைட்டிக்கு நீங்கள் போட்டு சங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா, இதை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 20 லட்ச ரூபா கொடுக்குது உங்களுக்கு, இணை மானியங்கிற பேரில் கொடுக்காங்க. ஆக 30 லட்ச ரூபா. இந்த 30 லட்ச ரூபா எதுக்கு கொடுக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது இஸ்லாமிய பெண்களை வந்து தொழில் முனைவராக மாற்றணும், அவங்களுக்கு வந்து கல்வி கற்க சிரமப்பட்டால் கல்வி கற்கணுங்க தான் நோக்கம். ஸோ இது ஒரு அருமையான திட்டம். இது வந்து நிறைய பெண்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இது ரீச் ஆகணும், மக்களுக்கு ரீச் ஆகணும். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துலேயும் சொல்கிறோம், நீங்கள்லாம் வந்து ஒரு மேக்ஸிமம் 20,000 கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இந்த பணம், இது நீங்கள் திருப்பி தர வேண்டாம். இந்த 20,000 வச்சு என்ன தொழில் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். பல பெண்கள் என்ன பண்ணாங்க, டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க, ஜாக்கெட்லாம் தச்சு விற்கிறாங்க, சொட்ரு தச்சு விற்கிறாங்க, அப்புறம் வந்து பேட்டர்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாவு தயாரித்து விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தொழில்னு வைங்களேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் பணங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல தொழில் பண்ண முனைவராக வர முடியும், தொழில் முனைவராக வர முடியும். இதான் ஒரு நோக்கம். இன்னொன்று எப்படி சொன்னால், நான் வந்து சில வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், குறிப்பாக இந்தோனேஷியா, அதாவது மலேசியா, இங்கெல்லாம் இப்போ உஸ்பெகிஸ்தான், இங்கெல்லாம் நான் போய்க்கிற டைமில் பார்த்துருக்கேன். எல்லா அங்கே உள்ள பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் ரொம்ப அழகான முறையில் வந்து அவங்க புர்கா போட்டு ரொம்ப நீட்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. துணிக்கடை வச்சுருப்பாங்க, காஃபி ஷாப்பில் வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்தா எந்த இதுவும் கிடையாது, ரொம்ப நீட்டாக புர்கா போட்டால் ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இருப்பாங்க. ஸோ அப்படித்தான் நம்ம தொழில் பண்ணுறாங்க. அதை ஏன் இவங்க பண்ணக்கூடாது? அப்படி தான் நாங்கள் வந்து எல்லாருடைய கூட்டத்திலையும் மீட்டிங்கில் நாங்கள் தான் சொல்லுவோம், நீங்கள் இதை செய்யணும்னு.
இப்போ உண்மையிலே சொல்கிறேன், இப்போ அந்த வகையில் பார்க்கக்கூடிய கேரளாவோட பெண்கள் ரொம்ப அட்வான்ஸ், உங்களுக்கு தெரியும், படிப்பே அட்வான்ஸாக இருப்பாங்க, எல்லாத்தையும் நல்ல மாதிரி பண்ணுவாங்க, அந்த இஸ்லாமிக் வேலே பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் நாங்களே ஆசைப்படுறோம், எங்களுடைய சங்கத்தில் ஆசைப்படுறோம். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள் வந்து என்ன காரணம், படிப்பு இல்லாதனால அந்த விழிப்புணர்வு இல்லை. படிப்பு அவங்களுக்கு இருந்தால் ஒரு நம்பிக்கை வரும், படிப்பு இல்லாதனால அவங்க தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது. ஸோ அவங்க தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் பேசணும், ஒரு பேசிக் கல்வியை கொடுக்கணும். அப்படி தன்னம்பிக்கை வந்தால் டெஃபினட்டாக மற்ற நாடுகளில் பார்க்குற இஸ்லாமிய பெண்களை மாதிரி இண்டிபெண்ட்டாக அவங்க தன்னிச்சையாக சின்ன சின்ன தொழில் பண்ண முடியும். ஒரு காஃபி ஷாப்புலாம் பெரிய விஷயம் கிடையாது, நல்ல ஒரு அழகான இடத்துல ஒரு காஃபி ஷாப்பு அழகான நிர்மாணம் பண்ணி எல்லாம் சம்பாதிக்கலாமே. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஆசைகள், இதெல்லாம் இந்த பெண்கள் செய்யணும். அதுக்கு என்னென்னா பொருளாதார உதவி நம்ம வந்து இப்போ இந்த திட்டத்தின் மூலிமா கொடுத்துட்ருக்கோம். இதை பயன்படுத்தி தன்னம்பிக்கையோடு அவங்க வந்து படித்து இந்த மாதிரி இந்த பெண்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் எல்லாமே காட்டுறாங்க, இஸ்லாமிய பெண்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதனால் அந்த இதெல்லாம் அதை படிப்பினை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமிய பெண்களும் குறிப்பாக வந்து படித்த வந்து இளைஞர்கள், அந்த மகளிர் வந்து உத்வேகத்தோடு வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுங்க தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சொல்லிட்டு வரோம். அதெல்லாம் வந்து இந்த மக்கள் கட்டாயம் எடுத்து செய்யணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறோம். ஓகேங்க சார், எங்களுடைய பல கேள்விகளுக்கும் பயனுள்ள வகையில் தகவலை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுடைய வாசகர்களுக்கு, Q7 வாசகர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. Q7 நேயர்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க மூலிமா நிறைய ஒரு விழிப்புணர்வு அடையணும். நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்னா அந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகணும். ஸோ எல்லாம் கொஞ்சம் வந்தால் தான் எல்லாருக்குமே தொல்லை கிடையாது, எல்லோரும் கல்வி அறிவை பெறணும், எல்லோரும் பொருளாதாரத்தில் முன்னேறணுங்க தான் நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த சின்ன சின்ன வந்து திட்டங்களை, சின்ன சின்ன உதவிகள்லாம் வந்து அரசாங்கத்தில் தராங்களே, அதெல்லாம் பயன்பெறுங்க. இதெல்லாம் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய நீடுக்காக என்ன பண்ணுங்க, உங்களுடைய மக்கள் பிரதிநிதியை MP MLAக்களை பார்த்து மனு கொடுங்க. ஒத்துமொத்த சமுதாயத்துக்காகவும் நீங்கள் போய் இந்த ஜமாத்துக்காரங்க போய் பண்ணுங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த அழுத்தம் கொடுத்து டைமில் அவங்க மூலியமாக அவங்களுக்கு அரசு திட்டங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அரசு திட்டங்கள் புது புது திட்டங்களும் போடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மக்கள் பயன்படுத்தணும் உங்கள் மூலியமாக கேட்குறேன். நன்றி.